ஒரு சின்ன கிராமம். மழை வந்தால் கூரையிலிருந்து தண்ணீர் சொட்டும் ஒரு பழைய வீடு. ஆனா அந்த வீட்டுக்குள் மட்டும் எப்போதும் சிரிப்பு இருந்தது. அந்த வீட்டில் வாழ்ந்தது 3 பேர்தான். ஒரு அப்பா, ஒரு அம்மா, அவர்களுடைய 12 வயது மகள் நிலா. வசதி எதுவும் இல்லை. ஆனா அன்பு மட்டும் அந்த வீட்டில் நிறைய இருந்தது. காலை எழுந்ததும் அம்மாவின் குரல். சாப்பிடும்போது அம்மாவின் கை. தூங்கும்போது அம்மாவின் மடி. நிலாவுக்கு உலகமே அவள் அம்மாதான். ஆனா சில சோகங்கள் எந்த வீட்டுக்குள்ள நுழையணும்னு சொல்லிக்கிட்டு வராது. முதலில் அது சாதாரண காய்ச்சல் மாதிரிதான் இருந்தது. பிறகு உடம்பு வலி, மருத்துவமனை. ஒரு நாள் அந்த வார்த்தை அந்த குடும்பத்தையே உடைத்து போட்டது. கேன்சர். அந்த நாளுக்குப் பிறகு அந்த வீட்டில் சிரிப்பு குறைய ஆரம்பிச்சது. அம்மா மெதுவா பலவீனமா மாறினாள். ஆனா நிலா முன்னாடி மட்டும் சிரிக்க முயற்சிப்பாள். நிலா தினமும் இரவு அம்மாவின் கையை பிடிச்சுக்கிட்டு தான் தூங்குவாள். அந்த கை ஒரு நாள் இல்லாம போயிடும்னு அவளுக்கு தெரியாது. அப்பா எல்லா இடத்திலும் பணம் கேட்டார், உதவி கேட்டார். ஆனா ஏழைகளோட கண்ணீருக்கு இந்த உலகம் சீக்கிரம் கதவு திறக்காது. சொந்தங்கள் வந்தார்கள். ஆனா ஆறுதல் சொல்லவில்லை. செலவு பற்றி மட்டும் பேசினார்கள். அந்த வார்த்தைகள் எல்லாம் சுவரில் அடித்த ஆணியை மாதிரி நிலாவின் மனசுக்குள் இறங்கிக் கொண்டே இருந்தது. நிலா தினமும் இரவு கடவுளிடம் ஒரே விஷயம்தான் கேட்டாள். என் அம்மாவை மட்டும் எடுத்துக்காதீங்க. ஆனா சில பிரார்த்தனைகள் வானத்துக்கு போய் சேரவே சேராது. ஒரு இரவு நிலா அம்மாவின் கையை பிடிச்சுக்கிட்டு தூங்கினாள். காலை எழுந்தபோது அந்த கை குளிர்ந்திருந்தது. அம்மா இறந்து போயிருந்தாள். அந்த நொடி ஒரு 12 வயது குழந்தையின் உலகமே நின்று போனது. அந்த வீட்டில் முதல் முறையாக நிலாவின் அழுகை சுவரையே நடுங்க வைத்தது. அம்மா போன பிறகு அந்த வீடு வீடாக இல்லை, வெறும் சுவர்களா மட்டும் இருந்தது. அப்பா உடைந்த மனிதராக மாறினார். நிலா பேசாத குழந்தையாக மாறினாள். இரவு முழுக்க அம்மாவின் பழைய சேலையை கட்டிப்பிடித்துக் கொண்டுதான் அவள் தூங்க ஆரம்பித்தாள். அந்த சேலையில் இருந்த அம்மாவின் வாசனை, அதுதான் அவளுக்கு மீதம் இருந்த கடைசி ஆறுதல். இப்போதும் தினமும் இரவு கதவை பார்த்துக்கிட்டேதான் நிலா தூங்குகிறாள். ஒரு நாள் அம்மா திரும்பி வருவாளோன்னு. ஆனா சிலர் திரும்பி வரமாட்டாங்க. அவர்கள் விட்டு சென்ற நினைவுகள் மட்டும்தான் நம்மோட வாழும். நிலாவுக்கு இப்பவும் இருட்டுக்கு பயமில்ல. அம்மாவை மறந்து விடுவோமோன்னு தான் பயம். போட்டு பிரிப்பிடி.